அவர்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு கனவு கற்பனை கோட்டையை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவர்களுடைய தலைவரும் அப்படி தான் இருக்கிறாரு. அதனால தொண்டனும் அப்படி தானே அறிவுறுத்தப்பட்டிருப்பாரு. அவரும் அப்படி தான் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாரு. என்னுடைய கருத்துக்களையும் காணொலிகளையும் மடைமாற்றம் செஞ்சுட்டாங்க. என்ன மடைமாற்றம் செஞ்சுட்டாங்க? வா பேசுவோம். அதாவது நான் இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கேயும் 4 பேர் எச்சசோறு திங்கிறதுக்கு இருப்பான்றத சொன்னது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான். பகிரங்கமா தமிழக முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். புரியுதுங்களா? இது போன்று வாடகைக்கு வாயை விட்டுக்கிட்டு இருக்கிறவனுடைய வாயை உடைக்கணும். இஸ்லாமிய சகோதரர்கள் நீங்கள் அடித்தா திருப்பி அடிக்க சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். உன்னை ஒருத்தன் துன்புறுத்துறான் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தனை ஒன்று அடிக்கிறான்னா அவனை திருப்பி அடி தவறு இல்லைன்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இவர் பேசியிருக்கிறாருன்னா திரும்ப பேசுறதுக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அத்தனை பேரும் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய இந்த எச்சசோறுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர்கள்ட்ட தான் ஓட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம்.